நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். சரி. இன்னைக்கு கண்ட கருவாடும் மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் எல்லாம் போட்டு கருவாட்டு குழம்பு வைக்க போறேன். ஓகே. முதல்ல இந்த மொச்சக்கொட்டையை வறுத்துக்குவோம். வறுத்து வேக வச்சுதான் போடணும். இது மொச்சக்கொட்டையை வறுத்துக்கலாம். மொச்சக்கொட்டை பட்டு பட்டுன்னு வெடிக்கும். வெடிச்சதையும் நிறுத்திட வேண்டியதுதான். லைட்டாக செவந்ததையும் வெடிக்குது பாருங்க. போகிறோம், வறுத்தது போகிறோம். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். இதுலையே ஒரு அரை வேக்காடு இருந்தால் போதும். இது வேகட்டும். ஒரு 50 புளி இருக்கும், கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் மிளகாத்தூள் மஞ்சள் தூள்லாம் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, பூண்டு பல் ஒரு 10 இருக்கும், அதையும் நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இதை தாளித்து விட்டுடலாம். இப்போ இது வெந்துருச்சு, இதை இறக்கிடலாம். மண் சட்டியில் வச்சா குழம்பு நல்லா இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். அது குழம்பு ஊற்றிடலாம். அதில் கொதி வந்தது காயெல்லாம் போட்டுக்கலாம். குழம்பு கொதி வந்துருச்சு. இப்போ காயெல்லாம் போட்டுக்கலாம். நீல மாங்காய் தான் போட்டிருக்கேன். அது காயோட அள்ளி போட்டுடலாம், கரையாது. நல்லா கிழங்கு மாதிரி கிடக்கும். இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் கீத்து போட்டுக்குவோம். நான் 5 கீத்து போட்டிருக்கேன், நீங்கள் வேணுங்கிறத போட்டுக்கலாம். இது நல்லா இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. கருவாட்டு குழம்புல தேங்காய் கீத்து போட்டாக்க. இப்போ கொஞ்சம் சுண்டுட்டோம். கருவாடும் மொச்சக்கொட்டையும் போடலாம் அப்புறம். ஏன்னா மொச்சக்கொட்டை அப்படியே கலந்து போயிடும். மொச்சக்கொட்டையை போட்டுக்கலாம். இப்போ கருவாடையும் போட்டுடலாம். இது ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். குழம்பு திக்காயிடுச்சு. வேக வச்ச முட்டையெல்லாம் இதில் போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் மூடி வைப்போம் அதை. A few moments later. ரெடி ஆயிடுச்சு குழம்பு. ஆஃப் பண்ணிடலாம்.
மொச்சக்கட்டை கண்ட கருவாட்டு குழம்பு ரெடி. ஓகே ஓகே, சூப்பராக இருக்கும் குழம்பு. இப்பயே சாப்பிடணும் போல இருக்கு, பசி வந்துருச்சு. ஓகேம்மா, ஓகே. இந்த வீடியோ தான் முடிச்சுக்கலாமா? ஆஃப் பண்ணியாச்சு. போதும். ஓகே, பாய் சொல்லிடுங்க. பாய். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. சூப்பராக இருக்கும். கருவாட்டு குழம்பு சொல்லவே வேண்டாம், சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. அது மொச்சக்கொட்டையும் போட்டு கண்ட கருவாடை போட்டு குழம்பு வைங்க. தேங்காய் சில்லு போட்டு, முட்டை அவிச்சி போட்டு, கத்திரிக்காய், மாங்காய், இதில் இருக்க எல்லா காயுமே ஒன்று ஒன்று சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? இதுமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.